ஞானஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். 17/8/2026 முதல் 24/8/2026 வரை திங்கட்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை ஒரு 8 நாட்களுக்கு உண்டான பலன்கள் காணலாம். சந்திர பகவான் அஸ்த நட்சத்திரத்திலிருந்து கன்னிராசியிலிருந்து போராட நட்சத்திரம் தனுசு ராசி வரை செல்லும்போது ரிஷபம் ராசி என்பதற்கு ஏற்படும் பலாபலன்கள் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நாட்களை தாங்கி வருகிறது. ரிஷபம் ராசி என்பதற்கு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை 17/8/2026 அன்று நாகபஞ்சமி கருட பஞ்சமி அன்று கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் வாக்கியா வரப்புகளில் செல்லும்போது நல்ல பாம்பு கண்ணுக்கு தென்பட்டுச்சுன்னா நல்ல பாம்பை தரிசனம் செய்யுங்கள். 17/8/2026 அன்று பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பு வருது கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா அதை எதை அடிச்சு கொண்டு விடாதீங்க. நல்ல பாம்பை தரிசனம் பண்ணுங்க, அடித்து கொன்றாதீங்க. 17/8/2026 அன்று கருட பஞ்சமி. வானத்தில் கருடனை தரிசனம் செய்யுங்கள். கழுகு வட்டம் அடிச்சிச்சுன்னா தரிசனம் செய்யுங்கள். கழுகையும் பார்க்க முடியல, நல்ல பாம்பையும் பார்க்க முடியல அப்படின்னா சிவன் கோயிலுக்கு சென்று நவ கிரகங்களை தரிசனம் செய்யுங்கள். சிவன் கோயிலில் நாகர்கள் இருப்பாங்க, அவங்கள தரிசனம் செய்யுங்கள். ரிஷபம் ராசி என்பதற்கு இந்த வாரம் ஆரம்பத்தில் முதல் நாளே சூப்பர் பரிகாரம் உங்களுக்கு பலன் அளிக்கும். கருடனையும் நல்ல பாம்பையும் தரிசனம் செய்யும் போது கேது திசை நடக்கக்கூடியவர்கள், ராகு திசை நடக்கக்கூடியவர்கள், கேது புத்தி நடக்கக்கூடியவர்கள், ராகு புத்தி நடக்கக்கூடியவர்கள், கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா நாகதோஷம் சர்ப்பதோஷம் உள்ளவர்களுக்கு தோஷங்கள் விலகும். நாகபஞ்சமி கருட பஞ்சமி அன்று நல்ல பாம்பை தரிசனம் செய்வது, கருடனை தரிசனம் செய்வது இதெல்லாம் தோஷத்தை குறைக்கும். 18/8/2026 அன்று ஆவணி மாதம் 1ஆம் தேதி. இந்த வாரம் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஒரு விசேஷம் நிறைந்த நாட்கள். இந்த வார நாட்களில் சில விபரீதங்களும் உண்டு. இந்த வாரத்தில் என்ன விபரீதம் அப்படின்னா தென் மாவட்டங்களில் கனமழை பொழியும். திருவனந்தபுரத்தில் கடல் ஓரத்தில் கடல் அலைகள் சில பிரச்சனைகள் வரும். சுற்றுலா தலங்களில் இந்த வாரம் சுற்றுலா தலங்களில் விபத்து ஏற்படும். இந்த வாரம் சுற்றுலா செல்லக்கூடியவர்கள் அருவிக்கு குளிக்க போகிறேன், நதியில் போய் படகு சவாரி பண்ணுறேன் அப்படின்னு சுற்றுலா செல்லக்கூடியவர்கள் மிகுந்த கவனமாக தான் இருக்கணும். கடலில் ராட்சச அலைகள்லாம் இந்த வாரம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மாலத்தீவில் நிலநடுக்கம் ஏற்படும். சூறாவளி காற்றுடன் எல்லா இடங்களிலும் கனமழை பொழியும். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி முழுவதுமாக 5வது வீட்டிலே நீச்ச நிலையில் செவ்வாய் சனி பார்வையில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ எதிலும் நிதானமாக எச்சரிக்கையாக இந்த வாரத்தை நீங்கள் கடக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி நேசமாக பலம் குறைந்திருக்கிறார். உங்களுக்கு 2வது வீட்டிலே 12ஆம் அதிபதி செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருந்தாலே தேவையில்லாத பணஞ்செலவு, அது நண்பர்கள் வழியில், கூட்டாளிகள் வழியில், மாமா மச்சனன்கள் வழியில், குடும்பத்துக்கு உப்பு வாங்கிட்டா, மிளகா வாங்கிட்டா, தக்காளி வாங்கிட்டா அப்படின்னா குடும்பத்துக்கு செலவு பண்ண மாட்டீங்க. அதே வெளியில் போய் செலவு பண்ணுவீங்க. தேவையில்லாத தண்ட செலவு, விரைய செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் அமரும்போது. 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் அமர்ந்தால் அதிகமாக பொய் பேச சொல்லும், அதிகமாக குடும்பத்துக்கு தெரியாமல் மறைக்க சொல்லும். இந்த வாரம் மறைக்காமல் அதிகம் பொய் பேசாமல் பார்த்துங்க. 5வது வீட்டிலிருந்து சந்திர பகவான் வாரத்தை தொடங்கும் போது 17ஆம் தேதி நல்ல பாம்பை தரிசனம் பண்ணுங்க.
கருடனை தரிசனம் செய்யுங்கள். நல்ல பாம்பும் கிடைக்கல, கருடனையும் பார்க்க முடியல அப்படின்னா சிவன் கோயிலுக்கு சென்று நவகிரகங்களை தரிசனம் செய்யுங்கள். 18ஆம் தேதி சந்திர பகவான் 6ஆம் இடம் வருகிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் சந்திர பகவான் வரும்போது வேலை உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. வேலையில் இருப்பவர்கள் வேலையில் நல்ல சம்பாத்தியம், ஓவர் டியூட்டி பார்த்து கூடுதலாக பணம் சம்பாதிப்பீங்க. 6ஆம் வீட்டில் சந்திர பகவான் செல்லும்போது நல்ல மன மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாகும். கோச்சாரத்தில் 6ஆம் வீட்டில் சந்திர பகவான் செல்லும்போது உங்களுக்கு பகைவர்கள் எதிரிகள் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எதிரிகள் இருந்தாலும் நண்பர்கள் ஆவாங்க. ரிஷபம் ராசியர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம். சந்திர பகவான் 7ஆம் இடம் வரும்போதும் உங்களுக்கு சிறப்பு தான். 20, 21, 22ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் சந்திர பகவான் வருவார். 7ஆம் இடம் சந்திர பகவான் வரும்போது நல்ல துணிமணி, நல்ல ஆடை ஆபரணம், நல்ல சாப்பாடு, கணவன் மனைக்குள் நல்ல சந்தோஷம், பயண போக்குவரத்து உங்களுக்கு சிறப்பாக முடியும். இந்த வாரம் 22ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஆரம்பம். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு 22ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மேல் சந்திராஷ்டம தினமாக இருக்கும்போது முதல்ல உங்கள் பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். குடும்ப நபர்களிடம் பேசும்போது கவனமாக தன்மையாக பேசணும். மற்றவர்கள் வேதனைப்படுற அளவுக்கு எடுத்தெறிந்து பேசுறது அல்லது குத்தி குத்தி காட்டுறது, கோவப்படுற அளவுக்கு பேசுவதை தவிர்க்க வேண்டும். சந்திராஷ்டம நாளில் பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் வண்டி எடுத்துக்கிட்டு சுற்றுறது, விபரீதங்களில் ஈடுபடுறது, யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். ரிஷபம் ராசி என்பதற்கு 22ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மேல் சந்திராஷ்டம தினம் வரும்போது சந்திராஷ்டம நாளில் நிதானம், பொறுமையை கடைபிடிக்கணும். இல்லைன்னா இரத்த காயங்களை ஏற்படுத்தி விடும். சிறு சிறு விபத்து, வண்டியில் போகும்போது கீழே விழுந்துருவீங்க. அப்புறமேட்டு சந்திராஷ்டம நாளில் செவ்வாய் பார்வையில் சந்திரன் வரும்போது இரத்த காயங்கள் இல்லாமல் பார்த்துங்க. இந்த வாரம் ரிஷபராசி என்பர்களுக்கு சனி வக்கரகதியில் 11ஆவது வீட்டில் செல்வது பார்த்தீங்கன்னா வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. நாகபஞ்சமி, கருட பஞ்சமி அன்று நாகரையும் கருடனையும் தரிசனம் செய்யுங்கள். நாகதோஷம், ராகு திசை, கேது திசை, ராகு புத்தி, கேது புத்தி, கால சர்ப்ப தோஷம் உள்ளவர்களுக்கு தோஷங்கள் நிவர்த்தியாகும். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.